ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விச்சுக்குட்டி சமையல். நம்ம இன்றைக்கி ஈஸியான ரொம்ப ஹெல்த்தியான இனிப்பு உளுந்த வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல உளுத்தம்பருப்பை தண்ணியில் அலசி ஊற வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 150 கிராம் உளுத்தம்பருப்பை தண்ணியில் நல்லா அலசி 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். உளுந்த பருப்பு பொதுவாகவே உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதுவும் பெண் பிள்ளைகளுக்கு ரொம்ப நல்லது. இப்போ 1 மணி நேரம் கழித்து ஊறின உளுத்தம்பருப்பை நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். நான் 150 கிராம் உளுந்துக்கு 1 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி கூட குறைவு சேர்த்துக்கலாம். இப்போது 3 ஏலக்காவை சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சிக்கணும். இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். உங்களுக்கு மாவு ரொம்ப லூஸாக இருந்ததுன்னா தேவையான அளவு மைதா மாவை சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். எனக்கு பதம் கரெக்டாக இருந்தது. இப்போது 1/4 பிஞ்ச் அளவு உப்பு, கொஞ்சமாக சோடா உப்பு, 1 ஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்து நல்லா அந்த மாவோட கலந்துக்கலாம். மாவு ஓரளவு திக்காக இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது ஒரு கடாயில் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடேறினதும் ஒரு சின்ன ஸ்பூனில் தண்ணி தொட்டு மாவை அள்ளி எண்ணெயோடு சேர்த்திக்கோங்க. தண்ணி தொட்டு சேர்க்கறதுனால மாவு ஸ்பூனில் ஒட்டாமல் வரும். இப்போது ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் பொறுமையாக திருப்பி விடுங்க. இது எல்லாமே அடுப்பை மிதமான தீயில் வச்சு தான் செய்யணும், இல்லைனா உள்பக்கம் வேகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோம் இல்லையா, அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இனிப்பு பலகாரத்தில் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கிட்டா இனிப்பு சுவை கூடுதலாக இருக்கும். இப்போது நம்ம 2 பக்கமும் நல்லா வெந்து இனிப்பு உளுத்த வடை ரெடி ஆயிடுச்சு. வாங்க சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யம்மி டேஸ்டி இனிப்பு உளுத்த வடை ரெடி ஆயிடுச்சு. இதை நான் இப்போ புட்டு காட்டுறேன். உள்ளேயும் எவ்வளோ நல்லா வெந்து இருக்குன்னு பாருங்கள். இந்த இனிப்பு உளுந்த வடையை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விச்சுக்குட்டி சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.